அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி டேர்ம்ஸை பிரிக்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை பிரிச்சு எழுதணும், ரெண்டா பிரிக்கணும். அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி என்னன்னு பார்ப்போம். இங்கே நியூமரேட்டர்ல இசட் மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் டினாமினேட்டர்ல மேக்ஸிமம் டிகிரி என்னன்னு பார்ப்போம். ஸோ இசட் இருக்கு, இங்க ஒரு இசட் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இசட் பவர் 2 இருக்கு. யூஸ்வலாக டினாமினேட்டரோட டிகிரி அதிகமாக இருக்கும், நியூமரேட்டர் டிகிரி குறைவா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிடும். சரிங்களா? அப்போ நம்மளோட சம் எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இசட் பை z minus 1 z minus 2ன்னு கொடுத்துருக்கு. இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் அப்படின்றதுனால a by first term z minus 1 plus b by second term z minus 2. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டைம் z minus 1 z minus 2வை தூக்கி ஏன்ற பிளேஸ்லையும் bன்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கும். எல்ஹெச்எஸ்ல என்ன ஆயிரும்? இசட் மட்டும்தான் இருக்கு. அப்போ இசட் எழுதிட்டேன். இசட் ஈக்குவல்ஸ் டு இந்த டேர்மை ஏல மல்டிப்ளை பண்ணா இசட் மைனஸ் 1 கட் ஆயிரும். அப்போ இசட் மைனஸ் 2 இருக்கு. பீன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது இசட் மைனஸ் 2 கட் ஆயிரும், இசட் மைனஸ் 1 தான் இருக்கு. இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்றதுக்காக ஆப்போசிட் சிம்பிள் போட்டுக்க. ஸோ புட் z equals to first opposite symbol minus 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? plus 2ன்னு போட்டுக்கணும். அப்போ LHSல என்ன இருக்கு? z இருக்கு. அப்போ zக்கான வேல்யூ 2 equals to a into first term 0 ஆயிரும் plus b into zக்கான வேல்யூ 2. ஸோ 2 minus 1 இருக்கு. அப்போ LHSல 2 மட்டும்தான் இருக்கும். RHSல b into 2 minus 1ன்றது 1 தான். அப்போ b யோட வேல்யூ 2 இருக்கும். b யோட வேல்யூ 2. சரிங்களா? அடுத்தது அதே புட் z equal to another opposite symbol minus 1 கொடுத்துருக்கு. அப்போ plus 1 போடுறோம். அப்போ zல என்ன இருக்கு? 1 இருக்கு LHSல. அப்போ a into 1 minus 2 plus b 1 minus 1 0 ஆகும். அப்போ வேண்டியது. அப்போ 1 equals to a into minus 1 இருக்கு. இதை மாத்திடுதுன்னா a ஓட வேல்யூ minus 1 இருக்கு. a வேல்யூ என்ன இருக்குங்க? minus 1 இருக்கு. சரிங்களா? இப்போ என்னோட f of z மாத்திடுறேன். f of z ரீரைட் பண்ணிக்கிறதுனா f of z equals to a minus 1 by z minus 1 b 2 இல்லைங்களா? 2 by z minus 2. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரீஜன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட ரீஜன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா z plus 2 less than 3 and 3 less than z plus 2 less than 4. ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் 1 பார்க்கணும். ரீஜியன் 1 என்ன கொடுத்துருக்கோம்னா மாடுலஸ் z plus 2 less than 3ன்னு கொடுத்துருக்கு. யூஸ்ஃபுல்லாக RHS நமக்கு 1 இருக்கணும். அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் 3ஆல் டிவைட் பண்ணும். ரெண்டு பக்கம் 3ஆல் டிவைட் பண்ணால் லெஸ் தேன் 1 சரிங்களா? அப்போ நம்மளுடைய f of z மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும்? கீழே 3 தான் வெளியே எடுக்கணும், மேலே z plus 2 வரணும். அப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே z plus 2 காம்பினேஷனில் மாற்றணும். ஒரு டைம் எழுதிக்கிறேன். minus 1 by z minus 1 plus 2 by z minus 2 இருக்கு. இந்த டேர்மை மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும்? z plus 2 காம்பினேஷனில் மாற்றணும். அப்போ z என்ன பண்ணுறேன்? நான் z plus 2 எழுதிட்டேன். அப்போ zன்ற டேர்மை என்ன பண்ணிட்டேன்? z plus 2 எழுதிட்டேன். ஆனால் என்ன வரணும்? minus 1 தான் வரணும். அப்போ இங்கே என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் minus 3 போட்டால் சரியா இருக்குமா? ஸோ minus 3 plus 2 என்ன ஆகும்? minus 1 ஆகும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் மாற்றினா 2 by எனக்கு என்ன இருக்கணும்? z plus 2 இருக்கணும்.
அப்போ இசட் ப்ளஸ் டூன்னு எழுதிட்டேன். ஆனால் ஷெட்யூல் படி என்ன இருக்குது, இசட் -2 வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், -4 போடணும். -4 போட்டால் சரியா இருக்கும். சரிங்களா? இப்போ டினாமினேட்டரில் என்ன வெளியே எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 இருக்கு. அப்போ இங்கே என்ன எடுக்கலாம், 3 வெளியே எடுக்கலாம். இங்கே என்ன எடுக்கலாம், 4 வெளியே எடுக்கலாம். ஏன்னா நமக்கு z+2 காம்பினேஷன் இருக்கணும். z+2 காம்பினேஷன் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன எடுக்கணும், -3. ஸோ -1 டிவைடட் பை இந்த டைம்ல -3 வெளியே எடுக்கணும். ஸோ -3 வெளியே எடுத்து என்ன ஆகும், z+2 பை -3 + 1 இருக்கும். சரிங்களா? ஸோ செகண்ட் டைம்ல என்ன வெளியே எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 4 வெளியே எடுக்கும். 4 -4ஓட சேர்ந்து வெளியே எடுக்கும். ஸோ -4 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z+2 பை 4 -4 + 1 ஆயிரும். ஸோ எதனால் இது மாற்றி எடுத்துருக்கு, -4 வெளியே எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் எனக்கு என்ன வரும், 1 + x⁻⁻1 அந்த ஃபார்ம் கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக மாற்றிருக்கு. சரிங்களா? இப்போ ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா, மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/3 இருக்கும். இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல், அப்படியே -1 போட்டு, அப்போ இந்த 1 தூக்கி முன்னாடி எழுதுறேன், 1 முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் இந்த -3 எல்லாத்தையும் சொந்தம் தானே, அப்போ மைனஸ் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்போ z+2 பை 3 எழுதிக்கலாம். 1 + z2/3. செகண்ட் டைம் என்ன ஆகும், இதையும் இது கட் பண்ணால் -1/2 இருக்கு. அதாவது -1/2 இருக்கு இல்லைங்களா? ஸோ -1/2 இருக்கு. ஏன்னா 2 × 2 தான் 4. இந்த டைம் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் ரெசிப்ரோக்கல் தான். இடத்த மாற்றி 1 - z+2/4. அப்படி என்ன ஆகும், மேலே போகும்போது நெகட்டிவ் சிம்பிள். ஸோ நம்மளோட ரீஜியன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ தான் நம்ம ரீஜியன் பார்க்கணும். ஸோ ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம மாடுலஸ் z+2/3 < 1 கொடுத்துருக்கு ரீஜியன். சரிங்களா? அப்போ இங்கே அந்த 2 ரீஜியன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு இடத்துல இந்த ரீஜியன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. z+2/3, அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவாக இருக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவாக இருக்கணும். ஸோ z+2/3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நோ ப்ராப்ளம். செகண்ட் ஒன் மட்டும் பார்க்கணும். இங்கே மாடுலஸ் எக்ஸ்ன்றது < 1 இருக்கணும். அதாவது செகண்ட் ஒன்ல மாடுலஸ் z+2/4 < 1 இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ z+2-வை 3ஆல் டிவைட் பண்ணாலே, ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 விட குறைவாக இருக்குன்னா, அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது கட்டாயம் அதுவும் 1 விட குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் டிஃபால்ட்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஏன்னா ஒரு நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 விட குறைவாக இருக்கு. அப்போ அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது கட்டாயம் அதுவும் என்ன இருக்கும், 1 விட குறைவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் எனக்கு ஓவர். ஸோ கம் பேக் டு ரீஜியன் 2. ஸோ ரீஜியன் 2ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா, ரீஜியன் 2. ஸோ ரீஜியன் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 < z+2 < 4 கொடுத்துருக்கு. இந்த ரீஜன் 2ஆ உடைக்கிறேன். 2ஆ உடைச்ச என்ன ஆகும், 3 < z+2 ஒரு ரீஜியன் ஆகும். அண்ட் மாடுலஸ் z+2 < 4ன்றது இன்னொரு ரீஜியனாக உடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இது எனக்கு யூஸ்வலாக என்ன இருக்கணும், RHSல 1 இருக்கணும். அப்போ இது என்ன பண்ணலாம், 3/z+2 < 1ன்றது ஒரு ரீஜியன். அண்ட் இங்கே டிவைட் த்ரூ அவுட் பை 4 ரெண்டாவது ரீஜியன். சரிங்களா? இப்போ என்னுடைய f(z) என்னன்றது ஒரு டைம் எடுத்து எழுதுங்க. ஸோ என்னுடைய f(z) எழுதுனா என்ன ஆகும், ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 தான் f(z). f(z)ஓட வேல்யூ a -1/z-1 plus b 2/z-2. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, 3/z+2 இருக்கு. செகண்ட் ஒன்ல z+2/4 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை நான் மாத்திடுறேன். ஃபர்ஸ்ட் டேர்மை z+2 வர மாதிரி மாத்திக்கிறேன். அப்போ z+2 என்ன பண்ணலாம், z+2 எழுதுனா என்ன ஆகும், இங்க 3 போடணும். ஏன்னா 3 + 2 -3 + 2ன்றது என்ன, -2.
அதே மாதிரி செகண்ட் டேர்மை மாற்றுறது என்ன ஆகும், 4 வரணும், இசட் ப்ளஸ் 2 வரணும். அப்போ இசட் மைனஸ் 2 இருக்குது, அப்போ ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கிட்டேன். அப்போ இங்கே என்ன ஆகும், -4. ஸோ -4 + 2ஓட வேல்யூ தான் -2. சரிங்களா? இப்போ மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு டேர்மில் என்ன வெளியே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டேர்மில் இசட் ப்ளஸ் 2 வெளியே எடுக்கணும். ஒரு டேர்மில் இசட் ப்ளஸ் 2 வெளியே எடுக்கணும். அது கூட என்ன காம்பினேஷனில் இருக்குது, 3 காம்பினேஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன காம்பினேஷனில் இசட் ப்ளஸ் 2வும் 3யும் கம்பைண்டாக இருக்குது. அப்போ இதில் இசட் ப்ளஸ் 2 எடுக்கணும். அனதர் ஒன்ல என்ன வெளியே எடுக்கணும், டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போ 4z2 ப்ளஸ் வர்றது இங்கே இந்த காம்பினேஷனில் 4 வெளியே எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் இசட் ப்ளஸ் 2 வெளியே எடுக்கும். அப்போ இசட் ப்ளஸ் 2 வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், -1 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2வை வெளியே எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன்ல. இசட் ப்ளஸ் 2 வெளியே போச்சு என்ன ஆயிரும், 1 - 3 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2 இருக்கு. 1 - 3 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 2 இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. செகண்ட் காம்பினேஷனில் என்ன வெளியே எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பை -4 வெளியே எடுக்கிறோம். இப்போ -4 வெளியே எடுத்துட்டு என்ன ஆயிரும், இசட் ப்ளஸ் 2 பை -4 வெளியே எடுக்கிறோம். இங்கே என்ன ஆயிரும், +1. சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் அப்படியே மேலே போகுது. மேலே போகும்போது என்ன ஆகும், -1 பை இசட் ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த டேர்ம் மேலே போகும்போது என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல். ஸோ 1 - 3 by z plus 2, 3 by z plus 2 whole inverse minus இந்த 4ம் 2 கட் பண்ணா 2 இருக்கும். -1 by 2 இந்த டேர்ம் மேலே போச்சு என்ன ஆயிரும், இடத்த மாற்றிக்கிறேன், 1 தூக்கி முன்னாடி எழுதிட்டேன். 1 மைனஸ் இந்த -4 மேலே போயிடும். இப்போ -z plus 2 by 4 whole inverse. இப்போ நம்ம ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். நம்ம ரீஜியன் என்னதுங்க, 3 by z plus 2, z plus 2 by 4. நம்மளோட ரெண்டு ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜியன் 3 by z plus 2 less than 1 இருக்கணும். ஆமாம், 3 by z plus 2 less than 1 தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ 1 குறைவு தான். ரெண்டாவது ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ரீஜியன் z plus 2 by 4. இதுவும் 1 குறைவாக தான் இருக்குது ரீஜியனில் கொடுத்து. அப்போ இங்கேயும் அதே தான், எக்ஸோட வேல்யூ z plus 2 by 4 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் லாரன்ஸ் சீரிஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.